ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இது ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு வறுபடாத கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பேனை சூடாக்கி அதில் இந்த கடலையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, கருகிட்டால் நமக்கு சட்னி டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அளவை கூட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாயை எண்ணெயில் வறுக்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் நேராக பச்சையாக அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வதக்கி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். நம்ம இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுங்க. இப்போ நம்ம இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் இனி நம்ம தாளித்து ஊற்றலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்ததும் ஒரு சின்ன சைஸ் மிளகாயை இதில் நீங்கள் முழுசாகவே போடுங்க. இது நம்ம சட்னிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சட்னியில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.